நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் உங்கள் முன் பதிவிடுகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. உடல்நலன் மேலாண்மை என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து 34 வாரங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றைக்கு 35வது வாரத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 4 தலைப்புகள்: அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்னு 4 தலைப்புகள். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான மருத்துவத்தை நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்புல யோக பயிற்சிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரம் புருவங்களை கிள்ளுதல் அப்படின்றது மூலமா நம்ம மூளைக்கும் கண்ணுக்குமான, மூளைக்கும் முகத்திற்குமான தொடர்புகளை ஒழுங்குபடுத்தி நாம் சீர்படுத்திக் கொள்வது, அதன் காரணமாக கண்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, முக அழகை எப்படி மேம்படுத்திக் கொள்வது அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு புருவத்துக்கு கீழே கண்களை உருட்டுதல். கண்களை சில பேர் கண்ணால் பேசுவாங்க, கண்ணால் கடித போக்குவரத்து செய்வார்கள், கண்ணால் சமிக்ஞைகள் செய்வார்கள். சமிக்ஞைன்னு சொன்னா உத்தரவிடுதல். நம்முடைய என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதை கண் மூலமாக வெளிப்படுத்துவது. அதற்கு அடுத்தது கண்ணால நம்ம கண்ணை பார்க்க போகும்போது ஒருத்தருடைய மனதின் செயல்பாடுகளை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, ஆசையோடு பார்க்கிறார்களா, கவலையோடு பார்க்கிறார்களா, அல்லது சோகம் நிரம்பிய மனதை அவர்கள் உடையவர்களாக இருக்கிறார்களா, அல்லது பயந்த சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்களா, எதையோ பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்களா, அல்லது மிகவும் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த கண்களை நாம எப்படி பாதுகாத்துக் கொள்வது? இப்ப கண்ணை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. உடம்புக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள உள்ள கஷ்டம், லிவர்ல, கிட்னியில, இந்த மாதிரிலாம் இருக்க போகும்போது இப்போ குடல்ல ஒரு புண்ணு, அல்சர், இப்படி ஒண்ணா மண்ணீரல் வீங்கி இருக்குது. இதெல்லாம் பெருசா வெளிப்பாடுகள்ல இருக்காது. ஆனா அந்த கண்கள்ல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, அது வெளி உறுப்பு, உணர்வு உறுப்பு, சென்ஸ் ஆர்கன். அதனால பார்க்க போகும்போது கண்ணுல ஒரு கோளாறு இருக்குதுன்னா அது வெளியில பார்க்கறதுக்கும் தெரியும். உள்ள ஹார்ட்ல உள்ள பிரச்சனையை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியாது. அது இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. உள்ள உறுப்புகளை, கிட்னில இருக்கிற ஒரு பிரச்சனைனா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. இப்படி. ஆனா கண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த டெஸ்ட்டும் பண்றதுக்கு முன்னாடியே அதை வெளிக்காமிச்சிடும். இந்த கண்ணில் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. எப்படி தூங்கியவனுடைய கண்கள் எப்படி இருக்குது, தூங்காமல் இருப்பவனுடைய கண்கள் எப்படி இருக்குது, தூங்கிக் கொண்டே இருப்பவனுடைய கண்கள் எப்படி இருக்குது, இப்படின்னு பல விதமாக நம்ம கண்ணை பார்க்க முடியும். சரி, அவன் தூங்கி இருக்கிறான், தூங்காம இருக்கிறான், இல்ல எப்பவுமே தூங்க முடியா இருக்கிறான். இதை தாண்டி கண்ணில் இவன் சிவந்து போயிருக்குது, இவன் கண்ணு முடிச்சதை வேலை பார்த்துருக்கிறான், இல்லை ரொம்ப கண்ணுக்கு வேலை கொடுத்துருக்கிறான், கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல, அந்த மாதிரி சிஸ்டம்ல உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்றான், இப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ கண்ணில் சிவந்து போயிருக்குது, கண்ணு சுருங்கி போயிருக்குது, கண்ணில் சோர்வு இருக்குது, கண்ணில் ஒரு மாதிரி அவன் உத்து உத்து பார்க்குறான், கண்ணு மூடி மூடி திறக்கிறான், இப்படியெல்லாம் பல விதமான அறிகுறிகளை எதிரில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இப்படி தெரிய போகும்போது இது உள் உறுப்புகளில் நோயை தீர்க்கணும் அப்படின்றத விட, ஐயோ கண்ணு நமக்கு அசிங்கமா இருக்குது, நம்ம கண்ணை அவங்க பார்க்குறாங்களே, கண்ணு சிவந்து போயிருக்குது, கண்ணு சரியா திறக்க முடியாம இருக்குன்னு, கண்ணில் வீக்கமா தெரியுது, எனக்கு அப்படியே டபுள் விஷனா தெரியுது, கண்ணை சுருக்கி பார்க்க வேண்டியதா இருக்குது, இதெல்லாம் மற்றவங்க கவனிக்கிறாங்களே அப்படின்னு, இதுதான் முதல் கவனமா இருக்கும் அந்த கண் தொந்தரவு உள்ளவங்களுக்கு. மற்ற தொந்தரவு உள்ளவங்களுக்குலாம் இது ஐயோ ஹார்ட் பிரச்சனைடா, ஹார்ட் டாக்டர் பார்க்கணும், இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. கிட்னி பேஷண்ட்டுக்கு ஐயோ பிளட் டெஸ்ட் பண்ணி காத்து அவரும் சொல்றாரு, அதை டயாலிசிஸ் பண்ண சொல்றாரா, இல்லை மருந்துல சரி பண்ணலாம்னு சொல்றாரா, இல்லை கிட்னி மாத்திரம்ன்றாரா, இப்படிதான் கவலை இருக்கும்.
கண்ணில் உள்ள பிரச்சனைக்கு வந்து இதெல்லாம் இருக்காது. ஐயோ கண் அசிங்கமா இருக்குது, மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்களேன்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அப்புறமா தான் இதுக்கு வந்து கிட்ட பார்வையா, தூர பார்வையா, இல்ல கேட்ராக்ட் வளர்ந்துருக்குதா, இல்ல வந்து வேற என்ன கண்ணுல வந்து கண் தசைகள்ல உள்ள பிரச்சனை வந்து பெரால்டி கட்டாக்கார மாதிரி இருக்குதா, கண்ணை வந்து செயல்பாடு குறைஞ்சிட்டே போதா, இல்ல வந்து லேசி ஐஸா இருக்குதா, இப்படி பலவிதமான நோய்களுடைய பேர்களை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்போ 2 விதமான விஷயங்கள கண் மூலமாக நம்ம சரி பண்ணணும். ஒண்ணு, உள்ள பிரச்சனையும் சரி பண்ணணும். 2வது கண்ணையும் அழகாக, ஏன்னா முகத்த அழகுபடுத்தி காட்டுவதே கண்ணு தான். ஃபர்ஸ்ட்டு கண்ணு, 2வது மூக்கு. அதனால மூக்கு மூலியமா இருக்கிறானான்னு கேட்பாங்க. நம்ம சொல்லும்போது வழக்குல வந்து மூக்கு முதல்ல வரலாம். ஆனாலும் கூட அதுக்கு பின்னாடி கண்கள் தான் வந்து அழகை நிர்ணயம் செய்வதில், அழகை அழகுபடுத்தி காட்டுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு சொன்னா கண்கள். அப்ப அந்த கண்ணு அழகா இருந்துச்சுன்னு சொன்னாலே, அவன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரு அவ்வளோ ஒண்ணும் அழகில்லாதவனாக ஒருத்தன் இருந்தாலும் கூட, கண்ணு அழகா இருந்தது, அவன் அழகானவனாக தெரிவான். சரி, கண்ணை அழகாக வெளிப்படுத்தி காட்ட ஒருத்தன் தெரிஞ்சிட்டாலே போதும். அவனுக்கு மத்த குறைபாடுகள் எல்லாம் கூட இருந்தாலும் கூட வெளிய தெரியாது. கண்ணைவே தான் நம்ம பார்க்க போம்போது, என்ன ஆகும்ன்னு சொன்னா, அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது அவன வந்து பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல தோணும். அவன ஒருத்தன அறிவாளியா காட்டுறதும் கண்ணு, அசடா காட்டுறதும் கண்ணு, அவன் என்னென்ன குணம் அவனுக்குள்ள இருக்குதுன்றத வெளிப்படுத்தி காட்டுறதும் அந்த ஃபோட்டோகிராஃபி. கண்ணு மத்தவங்கள ஃபோட்டோ பிடிக்கும். ஆனா கண்ண பார்க்க போகும்போது மத்தவங்க அவங்களோட உள்ளத்த ஃபோட்டோ பிடிச்சிடலாம். நம்முடைய கண் வந்து பார்க்க போகும்போது அடுத்தவங்களுடைய உள்ளத்தை பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த உருவங்களையும் பார்க்கும். ஒரு மரத்த, பூவ, காய, என்ன கலரு எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதே மாரி அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த கண்ணுக்குள்ள இருந்து அந்த உணர்வுகள், இவன் என்ன நினைக்கிறான் இவன்? அதனால தான் மிகப்பெரிய வந்து தன்னை வெளிப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம வந்து என்ன மாரி நம்முடைய எண்ண ஓட்டம் இருக்குது, மத்தவங்க தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் வந்து கருப்பு கண்ணாடி அணிஞ்சிருப்பாங்க. நீங்க நெறைய பேர பார்த்துருக்கலாம். கருப்பு கண்ணாடி யாரெல்லாம் போட்டுருக்காங்களோ, அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத மத்தவங்க தெரிஞ்சுக்கக்கூடாதுன்றதுக்கான முதல் ஏற்பாடு தான் கருப்பு கண்ணாடி. அப்புறமா தான் கண்ணை குளிர்வித்தல், அப்புறம் கண்ணு குளிர்ச்சி ஏற்படுத்துறது, நம்ம கூலா நம்ம ஃபீல் பண்றது, கூலர் அப்படின்றது. இப்ப கண்ணை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, சிம்பிள் மேட்ரு. கண்ண உருட்டுறது தான். ஒரு நாடகத்துல கண்ண எப்படி உருட்டி உருட்டி நடிப்பாங்க. அப்படி. இப்படி பார்க்கறது, மேல பார்க்கறது, கீழ பார்க்கறது, இப்படி பார்க்கறது, சைடுல பார்க்கறது. அப்படி நடிக்க போகும்போது கண் எப்படிலாம் உருளுதுன்னு பாருங்களேன். நாடக மேடைகள்ல குழந்தைகள் நடிக்கிறதா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இல்ல நாடகங்கள், இல்ல ஒரு சினிமாவுல இப்படியெல்லாம் போகும்போது, அந்த நடிகர்கள் எப்படி கண்கள்ல வந்து வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் அந்த உணர்வுகளை அப்படின்னு பார்க்க போகும்போது, எப்படியெல்லாம் கண்ணு உருளுது. அந்த மாதிரி கண்ண உருட்டணும் இப்போ. அவ்வளவுதான் மேட்டர். சிம்பிள். கண்ண உருட்டுறது. மேல பார்க்கறது, கீழ பார்க்கறது, சைடுல பார்க்கறது, இந்த சைடுல பார்க்கறது, கண்ண இப்படி ரொட்டேட் பண்றது. கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இப்படி கண்கள மாத்தி மாத்தி சுழட்டி சுழட்டி பண்ண போகும்போது, கண் தசைகளுக்கு தேவையான சக்தி ஓட்டத்தை, ரத்த ஓட்டத்தை இந்த அசைவுகள் அதிகப்படுத்தி தருகிறது. அப்போ கண்கள் உள்ள கோளாறுகள் எல்லாம் நீக்கி ஒழுங்குபடுத்தி ரெகுலேட் பண்ணி தருது. இதனால என்னன்னா, கண் ஃபெட்டிக், சோர்வு, லேசி ஐஸ், சோர்ந்த கண்கள், தூங்கும் கண்கள், இது மாதிரி வந்து உணர்விழந்த கண்கள், இதெல்லாம் வந்து மாற்றி அமைத்து ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு சொல்றாரு பாத்தியா பாரதியார். அந்த மாதிரி கண்ணில் வந்து ஒளியை ஏற்படுத்துவதற்கு இந்த கண்ணை உருட்டுதல் மூலமாக நாம் இந்த வந்து நம்மளை வந்து அழகுபடுத்திக் கொள்ளலாம். அது ஏன்னா அழகுபடுத்துறது தான் இதுல முதல் முக்கியம், முதல் மேட்டர். ஏன்னா இது அழகின் சிரிப்பு. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தையும் இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி வந்து கண்ணு வந்து இமைகள் சில பேருக்கு எப்படி முடிக்கும், எவ்வளவுதான் திறந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல திறந்து பார்க்க முடியாது. ட்ரூப்பிங், ட்ரூப், இப்படி இப்படி டோசிஸ்ன்னு சொல்லி கண்களுடைய இமைகள் மூடிக்கும். அது அந்த ஸ்கிரீன் மூடணும்னா சரியா உங்களால் பார்க்க முடியாது. பார்க்கும்போது ஒரு அரைக்கண்ணு தான் தெரியும் கண்ணு. அப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான பேச்சுல அவங்கள வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்க்க போகும்போது அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தான். அதுக்கப்புறம் ஷ்ரிங்கேஜ், கண்ணுடைய தசைகள் சுருங்கி போச்சு சொன்னா பார்வை புலன்கள். நமக்கு வந்து சில பேருக்கு கிட்ட பார்க்க வேண்டியதா இருக்கும். சில பேருக்கு வந்து தூரமா பார்த்தா தான் தெரியும், கிட்ட தெரியாது. சில பேருக்கு தூரமா தெரியாது, கிட்ட தெரியும். அப்ப கிட்ட பார்வை, தூர பார்வை. அதுக்கப்புறம் வந்து பிளர்ட் விஷன், மங்கலான பார்வை. டபுள் விஷன், ரெட்டையான பார்வை. அப்புறம் வந்து ஈவினிங்ல வந்து தெரியாது. நைட் பிளைண்ட்னஸ். இப்படிலாம் ஆரம்பிச்சு அப்புறம் குளுக்கோமா, கேட்ராக்ட், அப்புறம் அப்தால்மோப்ளேஜியா, அந்த மாதிரி கண்ணில் ஏற்படக்கூடிய செயலற்ற தன்மைகள், இப்படிலாம் வந்து கண் நோய்கள், நரம்பியல் நோய்கள்,
ரெண்டுக்குமான நம்ம டாக்டர்கிட்ட போய் அலைய வேண்டியதாக இருக்கும். ஒன்று ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும், இல்லை நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும். இந்த கண்ணை உருட்டிக்கொண்டே இருப்பது பயிற்சியை நம்ம கொடுத்துக்கொண்டே இருப்பதன் காரணமாக நம்ம வந்து ஒரு நியூரோ நரம்பு டாக்டரை பார்க்க வேண்டிய வேலையையும் விட்டு வெளியே வந்துடலாம். ரெண்டாவது கண் டாக்டரை பார்க்க வேண்டிய வேலையை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் பியூட்டிஷியனை பார்க்குறோம். நம்ம வந்து அழகுபடுத்திக்கிறோம்னு போகும்போது எனக்கு இந்த மாதிரி கண் வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குதுங்க, என்ன செய்யலாம்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட் ஏரியாக்கள்லாம் நிறைய இன்னைக்கு வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் படித்து அது வந்து மாதிரி வந்து மருத்துவம் பார்க்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள தேடி போக வேண்டியிருக்கும், போகலாம். ஆனாலும் கூட இதெல்லாம் நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே போகாமல் உங்கள் வீட்டுக்குள்ள நீங்களே உங்கள் கண்களை அழகுபடுத்திக் கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த பயிற்சியின் மூலமாக செய்து கொள்ளலாம். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கண்ணை உருட்டணும். சரி, அதே மாதிரி சிஸ்டம்ல இந்த மாதிரி ஸ்கிரீன்ல வந்து பார்த்துட்டே இருக்கிற 1 மணி நேரம் பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க ஐ பிளிங்கிங், கண்ணை வந்து இந்த மாதிரி மூடி மூடி தரணும். ஸ்குவீசிங், புழியணும் கண்ணை, புழிஞ்சு புழிஞ்சு நம்ம கண்களை வந்து கண்ணை புழியணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்ணை கழுவணும். அப்ப கண்ணை கழுவுறது, கண்ணை வந்து இப்படி ஸ்குவீஸ் பண்றது, புழியறது, இது வந்து இந்த பயிற்சியை வந்து அவங்க கட்டாயமா செய்யணும். ஸ்கிரீன் ஒர்க் பண்றவங்க, அதாவது நம்ம வந்து இப்போ சிஸ்டம் ஒர்க் பண்ற ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஹோம் ஒர்க் எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து மொபைல் வச்சு சிஸ்டம் வச்சு தான் பண்றாங்க. அப்போ எல்லா குழந்தைகளுக்குமே இது பயிற்சி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா கண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா ஃபியூச்சர்ல வந்து கண்ணாடி வந்து இப்பவே 3 வயசுல, 1.5 வயசுல, 3 வயசுல, 4 வயசுல, 5 வயசுல இப்படி கண்ணாடி போட வேண்டியது, அப்புறம் பவர் மாத்திட்டே போக வேண்டியது. இதுல இருந்து நம்ம விடை கொடுக்கலாம். இந்த பயிற்சியை வந்து முகத்துல ஒண்ணா பார்த்துட்டு வரோம். வேற தலையில முடியை வந்து வளர்றது, பொடுகு நீக்கிறது, அது மாதிரி பார்க்க போகும்போது அடுத்தது வந்து நெத்தியில உள்ள பிரச்சனை, அதாவது ஒரு புருவத்தில் உள்ள பிரச்சனை, அப்புறம் கண்கள் உள்ள பிரச்சனை நம்ம வந்திருக்கிறோம். இந்த முகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த பகுதி அழகின் சிரிப்பு. அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புல நாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியத்தின் அழைப்புல ஒவ்வொரு ஹோமியோபதிக் மெடிசனை முதலுதவி மருந்தாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பார்த்துட்டு வர போகும்போது நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். இப்ப கடைசியா என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, சாப்பாடு சரியாமையினால் என்னென்ன தொந்தரவு வருது, அதுக்கெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது நம்ம என்ன பண்ணோம், பழங்களை சாப்பிட்டு ஒருத்தனுக்கு ஒத்துக்காம போயிட்டால் என்ன மருந்து அப்படின்ற மருந்தை போன வாரத்துக்கு முன் வாரம் பேசணும். முஸ்லீம் உணவுகளை சாப்பிட்டால் என்ன மருந்து எடுக்கணும் அப்படின்றத போன வாரத்துக்கு முன் வாரம் பார்த்தோம். கிறிஸ்டின் உணவுகளை சாப்பிட்டால் என்ன நடக்கும், அதுக்கு எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம்ன்றத போன வாரம் பார்த்தோம். அது என்ன வந்து கிறிஸ்டியன் உணவுகள், முஸ்லீம் உணவுகள் அப்படின்னு சொன்னா போன வாரத்தை நீங்க வீடியோ பார்க்கணும். அதனால இப்ப அதெல்லாம் பேச முடியாது. ஆனா இப்ப தெரிஞ்சுக்குவேன். சரி, அப்ப அந்த மாதிரி வரிசையில கரிகாய்களை சாப்பிட்டால் அல்லது காய்கறிகளை சாப்பிட்டால் ஒரு ஒவ்வாமை ஏற்படுமானால், ஒரு ஃபுட் அலர்ஜி ஏற்படுமானால் என்ன மருந்தை நாம் எடுக்க வேண்டும் முதலுதவியாக? அதே நேரத்துல உள்ள போன பொருட்கள்லாம் வந்து தங்கி அது வந்து ஏதாவது ஒரு ஆபத்தான இடத்துக்கு ஒருத்தரை கொண்டு போகுது, நம்ம கண்டுபிடிக்க முடியல, நேற்று முந்தாள் சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு தான் வந்து இதோட டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது அதுக்கு என்ன மருந்து எடுக்கலாம்? எல்லாத்தையும் ஒரே மருந்து தான் சொல்ல போறோம். இதனுடைய அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, திடீர்னு பார்த்தா உதடெல்லாம் வீங்கி இருக்கும். திடீர்னு பார்த்தா அதுல வந்து வெள்ளை கலரா வெளிர்ன மாதிரி, ரத்தம் இல்லாத உதடுகள் எப்படி இருக்கும், அந்த வெளிர்ன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது ப்ளூயிஷா சாம்பல் பூத்த மாதிரி ப்ளூ கலரா மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ள வந்து உணவுகள் நஞ்சாக மாறி இருக்கிறது. இப்போ ப்ளூயிஷா மாற ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் உள்ள பார்த்தா பல்லு ஈரலாம் வீங்கி வலிக்கும், பல்லெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும், எச்சித்து போனா ரத்தம் வரும். ப்ரஷ் பண்ணும்போது குறிப்பா காலையில ப்ரஷ் பண்ண போகும்போது பார்த்தா பிளட் ரிலீஸ் ஆயிடும். அப்போ வந்து சுட்டு சுட்டா ரத்தம் வரும் பல்ல. நம்ம உள்ள எங்கிருந்து வருது பார்த்தா எங்கிருந்து வராது, பல் ஈரல இருந்து தான் ரத்தம் கசியுதுன்றது புரியும். அப்புறம் பார்த்தா வயிறு உப்புசமா இருக்கும். நேற்று நைட் என்ன சாப்பிட்டோம், 2 இட்லி தான் சாப்பிட்டோம், ஒன்றும் இல்லையே. நேற்று மதியம் நைட் என்ன வேற தொட்டுக்க சட்னி தான் சாப்பிட்டோம், அது ஒன்றும் இல்லை. நேற்று மதியானம் என்ன சாப்பிட்டோம், நேற்று மதியானம் ஒன்றுமே சாப்பிடல, கார குழம்பு தான் சாப்பிட்டோம். அதில் என்ன இருந்தது, ஒன்றுமே இல்லை, வெறும் கார குழம்பு வெங்காயம் போட்டு தான் வச்சுருந்தோம். நான் வந்து ஒரு கீரை ஒன்று சாப்பிட்டேன், அதெல்லாம் வந்து நான் அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டேன். அதுக்கு முன்னால் வந்து நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் கடையில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில்
கொடுத்தாங்க. அது கதம்பமா இருந்தது. நிறைய சாப்பிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்லா தான் சாப்பிட்டு வந்தேன் வரும்போது. ஆனா 2 நாளாவே வந்து எனக்கு பசி கம்மியாயிட்டே வந்துச்சு. இப்ப பார்த்தா என்னால வந்து சாப்பிட முடியாம ஆயிடுச்சு. வயிறுலாம் வந்து புஸ்ஸுன்னு ஊதிச்சு. மூச்சு வாங்குது. வயிறு வந்து பெருசா டபுள் ஆயி போச்சு எனக்கு. என்ன செய்றதுன்னே எனக்கு தெரியல. அப்ப முந்தா நாள் என்ன சாப்பிட்டேன்? அப்போ வந்து இந்த மாரி வந்து இப்ப கொழுப்பு உணவுகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரியான உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டோம். அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நெறைய வந்து வந்துட்டு இது இருக்கு இல்லையா? அப்போ அ கொழுப்பு உணவுகள் அசைவத்தில கொழுப்பு உணவுகள் சொன்னாக்க வந்து நமக்கு ஃபேட்டி ஃபுட்னா மட்டன் ஐட்டங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பு உணவுகள். அதே மாரி வெஜிடபிள்ல பார்க்க போம்போது வந்து நமக்கு வந்து பால் பொருள்ல பார்க்க போம்போது இந்த மாரி பன்னீர் இது மாரி உள்ள விஷயங்கள். வெஜிடபிள்ல பார்க்க போம்போது கிழங்குகள், புளிப்பு தன்மை உள்ள நெறைய கிழங்குகள், இல்ல பிசுபிசுப்பான வந்து ஒரு காய்கறிகள். இப்போ வெண்டைக்காய் அந்த மாரி. சரி இதெல்லாம் இல்ல. உள்ள போன பொருளெல்லாம் தங்குச்சுன்னு சொன்னா, எல்லாமே ஒரு பொருள நம்ம ஒரு பொரியல் பண்ணி வச்சிருக்கிறோம்னு சொன்னா, லேட்டாக லேட்டாக என்ன ஆகும்? அதுல வந்து பிசுபிசுப்பு வரும். தண்ணி விடும். பிசுபிசுன்னு இருக்கும். அப்போ ஊசி வரும். ஏன் ஊசின்னா என்னது? ஊசி போய்விடும்னா என்னது? கெட்டு போய்விடும். ஊசி போயிட்டு என்ன ஆகும்? நூல் வரும். நூல் நூலா வரும். அதே மாரி உள்ள போய் செரிக்காமல், ஜீரணமாகாமல் தங்கிவிட்ட உணவுகள் என்ன ஆகும்? உள்ள ஊசி போயிரும். அப்போ உள்ள பிரிச்சா நூலா வரும். ஊசி நூல் உள்ள வந்துரும். அந்த மாதிரியா இப்ப ஆரம்பிக்க போம்போது, அதோட வெளிப்பாடுகள் தான் இவனுக்கு ஜீரணம் கெட்டு கெட்டு என்னாகும்? வயிறு அப்படியே பெஸ்ஸுன்னு ஊத ஆரம்பிச்சுரும். மூச்சு வாங்க ஆரம்பிச்சுரும். உதடு வீங்கும். உதடு வந்து ப்ளூயிஷ்ஷா மாறும். இல்ல வெள்ள கலர்ல மாறும். அப்புறம் பார்த்தா பல்ல ரத்தம் கசியும். பல் ஈறு வீங்கியிருக்கும். முக வீக்கம் குடுக்கும். இப்படி வந்து இதுல வந்து ரொம்ப அன்கண்டிஷனுக்கு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அன்கண்டிஷன் போறவங்கள பத்திலாம் இப்ப பேசல. முதலுதவி சிகிச்சை தான் நம்ம பண்ணிட்டு வரோம். அப்ப அந்த முதலுதவியாக என்ன செய்யலாம்? அப்படின்னு சொன்னால், காய்கறிகளை கொண்டு ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்தினுடைய பேர் தான் வந்து கார்போ வெஜ். கார்போ வெஜிடபிள்ஸ். இல்ல கார்போ வெஜ். CARBOVEG கார்போ வெஜ் அப்படின்ற மருந்து. இந்த மருந்த வாங்கி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, இந்த மாரி உணவுப் பொருளுக்கு வந்து உள்ள போனது வந்து, ஒண்ணு கெட்டுப்போன உணவுப் பொருள் உள்ள போயிருக்கலாம். அல்லது உள்ள போயி தங்கி ஜீரணமாகாமல் கெட்டுப் போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உள்ள போய் இந்த மாரி உள்ள தொந்தரவு பண்ணுது. அவனுக்கு செயலற்ற தன்மை ஏற்படுத்துது. பசியின்மை, குமட்டல், வாந்தி, வயிறு உப்புசம் இப்படி வந்து சாப்பாட பார்க்க போம்போதே வந்து எனக்கு எரிச்சலா இருக்குது. சாப்பாடு வாசனையே எனக்கு பிடிக்கல. இப்படியெல்லாம் அந்த வந்து வெளிப்படுத்துவாங்க. அவங்க வெளிப்படுத்த போம்போது எப்படி சொல்லுவாங்க? "என்னால முடியலையே" அப்படின்னு அந்த மூச்சு வாங்கிக்கிட்டே பேசுவாங்க. இப்படி ஒரு அறிகுறி இருக்குமானால், இந்த கார்போவைச் என்ற மருந்து வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக பயன்படும். இந்த கார்போஹைட்ரேட்டுடைய பயன்பாடுகள்ல வந்து, இந்த ஜீரணம் கெட போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, சில பேருக்கு மாதவிடாய் கோளாறுகளை ஏற்படுத்தும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு ஆண்மை தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இந்த மாரிலாம் வந்து ஆண்மை குறைபாடுகளை ஏற்படுத்தும். இது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாரி உணவு கெட்டு போனதுனால தான் இந்த வந்து நமக்கு வந்து இந்த கஷ்டம் 2 நாளா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சா 1 நாளா இருக்குது, ஒரு 1/2 நாளா இருக்குது. இல்ல காலைல சாப்பிட்டது தான் ஒத்துக்கல, மத்தியானம் சாப்பிட்டது தான் ஒத்துக்கல. காலைல சாப்பிட்டேன். கிச்சடி தான் சாப்பிட்டேன். வேற ஒண்ணும் சாப்பிடல. கிச்சடின்றதுல அந்த ரவையினுடைய கிச்சடியும் பிசுபிசுப்பானது தான். அதுல போட்டிருக்கிற கறி காய்கள் ஏதாவது கெட்டு போயிருச்சுன்னு சொன்னாலும், அதனால ஏற்படலாம். இப்ப ஒண்ணுமே இல்ல கிச்சடி தான் சாப்பிட்டேன், சட்னி தான் போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், அதுவும் தொந்தரவு பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து அது வந்து நம்ம ஹோட்டல்லயோ, வெளியிலயோ எங்கேயோ சாப்பிட போம்போது, எப்படி அத வந்து சுத்தப்படுத்தி பண்ணாங்களா? இல்ல எப்ப பண்ணி வச்சத எடுத்து மிச்ச மிச்ச காய்கறில இது வந்து சாம்பார்ல போட்ட காய்கறி போக மிச்சத்த அள்ளி வச்சுட்டு, அத அள்ளி கிச்சன்ல போட்டாங்களா? எப்படி தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆக மொத்தம் நம்ம எப்பவும் சாப்பிடுற கிச்சடி தானே சாப்பிட்டோம். வேற ஒண்ணுமே சாப்பிடலையேன்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் கூட, நம்ம கரெக்ட்டா இந்த மாரி வந்து இந்த அறிகுறிகள பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிரும். சரி கிச்சடி சாப்பிட்டாலும் பரவால்ல. நம்ம கார்போஹைட்ரேட் டோஸ் போட்டு பார்க்கலாம். கேட்குது. இந்த டோஸ் Yeah. எப்பவுமே வந்து மருந்துகள் ஆரம்ப நிலையில தான் இத வந்து பேசணும், எடுக்கணும். ஆனால் ரொம்ப நோய் நீடிச்ச நிலையில எப்பவுமே வந்து இந்த மருந்துகள் பரிந்துரைப்பது கிடையாது. பரிந்துரைக்க கூடாது. இது பரிந்துரை அல்ல. இது முதலுதவிக்கான மருந்துகள் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இந்த கார்போவேஜை பயன்படுத்தும்போது, உணவு செரிமானம் குறைபாடு ஏற்படும் போம்போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், காய்கறிகளால் ஏற்படும் தொந்தரவுகள், இதை நீக்க முடியும். அப்போ பழங்களால் ஏற்படும் தொந்தரவுகளுக்கு ஒரு மருந்து. அதுக்கப்புறமா வந்து மசாலா உணவுகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஒரு மருந்து. அதுக்கப்புறமாக பிசுபிசுப்பான அந்த பேக்கரி உணவுகள் மாதிரி, கேக்கு இந்த மாதிரியான உணவுகள் ஏற்பட போகும்போது சாப்பிட போகும்போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கான மருந்து.
இன்றைக்கு வந்து உணவு உள்ள போய் கெட்டு போறதுனால ஏற்படக்கூடியது, அல்லது காய்கறிகளுடைய கெடுதலால் ஏற்படக்கூடிய நோய்க்கான மருந்து. மொத்தத்துல 4 விதமான எதுக்கு வயிற்றை செரிமானம் செய்யக்கூடிய மருந்துகளை தான் இப்ப அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த மருந்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆரோக்கியத்தின் அழைப்பை மீட்டுக் கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை இதன் மூலமாக செய்கின்ற பொழுது உங்களுக்கு அவசர நிலை மருந்துகளாக இது பயன்படும். இதை வந்து பயன்படுத்த போகும்போது 1 நாள் பயன்படுத்தலாம், 2 நாள் பயன்படுத்தலாம், 3 நாள் பயன்படுத்தலாம். இதுக்குள்ள கஷ்டங்கள் கூடிட்டு வந்துச்சுன்னு சொன்னா நீங்க மருத்துவரை தான் பார்க்கணும். குறைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னா கண்டினியூ பண்ணலாம். எப்பவுமே ஹோமியோபதி மருந்துகள் மேக்சிமம் 3 டேஸ், அதுக்கு மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளேயே வந்து அது நம்ம ரெக்கவர் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த ஆலோசனை சரியான மருத்துவரை நம்ம அணுகணுன்றதை நம்ம திரும்ப சொல்லி வைக்கிறேன். ஏன்னா 4 மருந்துகள் 4 வாரம் பேசிட்டு இருக்கிறோம். நம்மளா வந்து தீர்மானிச்சிடக்கூடாது. இந்த 4 மருந்துல ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். அந்த ஒண்ணுக்கு பதில் நீங்க சாப்பிடுறது இன்னொன்னா இருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த 4ல வந்து நம்ம இதுக்கு பதில் அதை சாப்பிட்டே இருந்தோம்னு சொன்னா, நம்ம இதுதான் சரியான மருந்துன்னு நினைச்சு சாப்பிட்டு கஷ்டங்கள் கூட்டிட்டே இருந்த போகும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். அப்ப நோய் வந்து நீடிக்க ஆரம்பிச்சிடும் உடம்புல. அது வேற தொந்தரவுகளை ஏற்படுத்தும். காய்ச்சல் ஏற்படுத்தலாம், வாந்தி நிக்காம போக ஆரம்பிச்சிடலாம். அதில் நம்ம என்ன சரியா பார்த்து எடுக்க தெரியணும். இல்லைன்னு சொன்னா அடுத்த ஆலோசனைக்கு போயிடணும். இது முதலுதவிக்கான ஆலோசனை அப்படின்றது புரியணும். அடுத்தது மனதின் செயல்பாடுகளை பற்றிய மனதோடு பேசுவோம் அப்படின்ற தலைப்பு. இந்த தலைப்புல டாக்டர் பேட்ச் அவர்களுடைய மலர் மருத்துவத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மலரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மலரின் இயல்புகள் மென்மையானவை. அதுவே வந்து உள்ள வந்து புறையோடுகின்ற பொழுது அது தீவிரமான நஞ்சை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த நஞ்சை நீக்குவதற்கு இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த மலரின் மென்மையும், மலரின் சுகந்தமும், மலரின் மனமும், மலரின் அந்த உணர்வும் நம்மை வந்து நம்மோடு ஒட்டி கொள்ளுகின்ற பொழுது ஒரு பட்டாம்பூச்சி நம்மோடு ஒட்டி கொள்ளுகின்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்தி ஆனந்தமயமான ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய இந்த மனதோடு பேசுகின்ற பகுதி அற்புதமான பகுதி. இந்த பகுதிக்குள்ள இப்ப நம்ம போக போறோம். போன வாரம் வந்து ஒரு மருந்தை நாம் பேசிட்டு இருந்தோம், மனதோடு பேசுவோம் என்ற விஷயத்துல. இன்னைக்கு இன்னொரு மருந்தை நாம் வந்து பேசுகிறோம். ஏன்னா போன வாரம் வந்து ஆழ்ந்த கவலையால் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அவரை வந்து என்ன காரணம்னே தெரியல. அவர் பாட்டுல ஒரு வேலைக்கு போறாரு, திரும்ப வந்துடுறாரு. எக்ஸாம் போறாரு, திரும்ப வந்துடுறாரு. ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போறாரு, ஆனாலும் கூட சோர்வடைஞ்சு திரும்ப வந்துடுறாரு. இப்படி எல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுறாரு இல்லையா? ரிட்டர்ன் ஆக போகும்போது அவருக்கு வந்து எதனால ஏற்படுது அவருக்கே சொல்ல முடியல. அப்படி தனக்கே தெரியாத ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலை, ஒரு கருமேகங்கள் தன் தலையை சூழ்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உணர்வு இருந்தால் அதற்கான மருந்து மஸ்டர்ட் அப்படின்ற மருந்து அப்படின்றது போனவா சொல்லியிருந்தேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா மண்டைக்குள் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல அப்படின்ற உணர்வுகளுக்கு மண்டைன்ற எழுத்த மால ஆரம்பிக்குது இல்லையா? அது மாதிரி மஸ்டர்ன்ற வார்த்தை எம்ல ஆரம்பிக்குது. அப்போ எம் ஃபார் மஸ்டர்டு, எம் ஃபார் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி ஞாபகம் வச்சுக்க போகும்போது நம்ம ஈஸியா இருக்கும். அந்த கேரக்டரை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இப்ப யாரையாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா நிச்சயமாக வந்து நமக்கு புரிஞ்சிடும் இவருக்கு இந்த மருந்து செலக்ட் பண்ணலாம். இதனால வாழ்க்கையின் மிகப்பெரும் போராட்டங்களிலிருந்து மீட்டு கொண்டு வந்து நார்மல் லைஃப்குள்ள கொண்டு வர போகும்போது அவருடைய திறமைகள் அற்புதமாக வெளிப்பட்டு அவர்கள் ஆற்றல் நிறைந்தவர்களாக மிகப்பெரும் வெற்றியாளர்களின் வரிசையிலே அவர்கள் அந்த தங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பை டாக்டர் பேட்ச் அவர்கள் இந்த மலர் மருத்துவத்தின் மூலமாக நமக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப இன்னைக்கு ஒரு மருந்து, இந்த மருந்து என்ன விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது? இந்த மருந்துக்குரியவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து அவருக்கு மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இதுதான் நம்ம செய்யணும், படிப்போ வேலையோ இந்த வேலை தான் செய்யணும்னு அவருக்குள்ள உணர்வு இருக்கும். ஆனா காலச்சூழல் அவரை மாற்றி அமைச்சிடும். இது வேணா நம்ம வந்து வேற விதமான ஒரு லைனுக்கு போயிடலாம், வேற படிப்பு எடுக்கலாம், வேற தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து
ரொம்ப அறிவு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப என்ன பண்ணும், மைண்ட்ல தேடிட்டே இருக்கும். நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா போயிட்டு இருக்குது ஒண்ணு. அப்போ இது வந்து நமக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, நெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ள போவாரு. அது கல்விய மாத்திட்டே இருப்பாரு. இன்னைக்கு இந்த கல்வி, நாளைக்கு அந்த கல்வி, இன்னொரு கல்வி, இன்னொரு கல்வின்னு மைண்ட் ஓடிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தொழில் பண்ணுவாரு, நாளைக்கு வருது. அதே மாரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பையன் கூட எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து என்னன்னு சொன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வேலைக்கு போனாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்குது. என்னால முடியல. சிட்டிங் ஒர்க் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில போய் ஒரு ஐடி கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அங்க போய் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து, இந்த வாரம் ரிசைன் பண்ண போறேன்னாரு. ஏன்னு கேட்டேன். இல்ல என்னால வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துலாம் என்னால பண்ண முடியாது. அப்போ வந்து நான் வந்து அத வந்து மாத்திட்டேன். வெளிய வரப் போறேன்னாரு. ஏன்பா அப்பப்போ மாத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னா, இல்ல. நான் எப்பவுமே வந்து ஆக்டிவானவன். என்னால அதுதான் முடியும்னு சொல்லி வெளிய வந்துட்டேன்னாரு. அதே மாரி இன்னொரு டைம்ல பார்க்க போம்போது, நான் இப்போ வந்து 4, 5 கம்பெனி பார்த்துட்டேன். 3 வந்து உடல் உழைப்புக்கான கம்பெனி. 2 வந்து சிட்டிங் ஒர்க்கான கம்பெனி. எனக்கு வந்து இதுவும் வந்து செட் ஆகல, அதுவும் செட் ஆகலன்ற மாரி கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். நான் அதனால வந்து வேலைய விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 2 மாசம் லீவ் எடுத்துட்டு, அமைதியா வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கிறேன் நானு, அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் கம்பெனில போய் ஆம்பூர்ல வாணியம்பாடிக்கு போய் சேர்ந்தாரு அவரு. அங்க வந்து தனியா ரூம்லாம் குடுத்து எல்லாம் நல்லா வச்சிருந்தாங்க அவர. அங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாரு, அங்க நல்லா எனக்கு புடிச்சிருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அங்க வந்து எனக்கு இது பரவால்ல பீஸ்ஃபுல்லா இருக்குது. தனியா என்கிட்ட ஒரு இன்சார்ஜ் குடுத்துட்டாங்க. நான் வந்து அதுல ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாரு வந்துட்டாரு. இது வந்து நமக்கு சரியா வராது. ஏன்னா ஆம்பூர் வாணியம்பாடிலாம் போய் உட்காந்துருக்க முடியாது. அதனால சென்னை தான் நமக்கு லைஃபு. அதனால இங்க வந்துட்டேன். அதனால இங்க வந்து அந்த கம்பெனில பிரான்ச் இருக்குது. இங்க வேணா வேலை குடுக்கலான்னு கேட்டேன். இல்ல அதெல்லாம் குடுக்க முடியாது. அப்ப அங்க தான் ஆள் வேணும். இங்க தான் நாங்க இருக்கிறோமே அப்படின்னு ஓனர் சொல்லிட்டாரு. அதனால அவர்ட்ட வந்து நான் நின்னுட்டேன். நிக்கிறேங்கன்னு சொல்லிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இப்படியே வந்து மாத்தி அந்த தம்பியால வந்து என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல தொழிலுக்கு போ முடியல. அவருக்காவது வந்து ஒரு ஏஜ் கம்மி. இது மாரி இன்னொரு நபர் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவரு கிட்டத்தட்ட வந்து ஆ 25 எனக்கு 25 வருஷம். ம் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகப்போகுது. அவர சந்திச்சு. வரப்போகும்போது அவரு ஒரு தொழில் செஞ்சுட்டு வந்தாரு. அப்ப நாங்கலாம் தொழில் செய்ய போம்போது, அவரு வந்து கூட வந்து இந்த தொழிலுக்கு வந்து சப்ளை பண்ணாரு. சரி. அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, நான் இத செய்ய போறேன்னாரு. அப்புறம் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு நான் மறுபடியும் அத செய்ய போறேன். அவர்ட்ட இருக்கிற ஒரு திறமைய நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அற்புதமான திறமைசாலி. நல்ல அறிவாற்றல் அவருக்குள்ள இருக்குது. கல்வி அறிவு அவ்வளவா இல்லன்னா கூட, படிச்சவங்க மாரி அவரால யோசிக்க முடிஞ்சது. அவரால செயல்பட முடிஞ்சது. அப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து விளக்கமாவே சொல்றேன். எங்களுக்கு ஒரு ரெடிமேட் ஷாப் செங்கல்பட்டுல. அதுல வந்து சின்ன சின்ன நைட்டீஸ். இந்த பார்ன் பேபிலருந்து பெரியவங்க வரைக்கும் டிஃபரெண்டான நைட்டீஸ்லாம் கொண்டு வந்தாரு ஒரு நாள். சின்ன நைட்டிலாம் அப்ப ரொம்ப யாரும் அதிகமா வந்து சப்ளை இருக்காது. ஆனா போய் பாம்பேல வாங்கணும். இல்ல உடன்சில போய் வாங்கணும். கொண்டு வந்து எனக்கு காமிச்சாரு. நான் பார்த்துட்டு இது எனக்கெல்லாம் எவ்வளோ ஓடாதுங்க இந்த இடத்துல ஓடாதுன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன். வாரம் வந்துட்டே இருந்தாரு. ஒரு நாள் வந்து ஸ்கூல் ஃபங்ஷன் ஒண்ணு. 3 நாள் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ஒரே மாரியா வந்து ஒரு ட்ரெஸ் வேணும். 6 குழந்தைகளுக்கு வேணும்னு சொன்னாங்க. 6 குழந்தைகளுக்கு வேணும்னு சொன்னாக்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஃபரெண்ட் கலர் காட்டணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு செட்டுன்னா 6 பீஸ் 8 பீஸ். எத்தன பீஸ் வாங்குனா இந்த 6 பீஸ் எடுப்பாங்க. மீதி விக்க முடியாது அது. அந்த எங்களால விக்க முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டு, "இல்ல டீச்சர் அதெல்லாம் பண்ண முடியாது எங்களுக்கு. இப்போ நீங்க அவசரமா வரீங்க. 2 நாள் தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு சீசன் டைமா இருந்தா கூட பரவால்ல. தீபாவளி, பொங்கல்ல நாம வித்துடலாம். நீங்க வரக்கூடிய டைம் வந்து சரியான டைம் கிடையாது. இந்த ஸ்கூல் வந்து ஃபங்ஷனுக்காக நம்ம வாங்கி வச்சுட்டு, இது வந்து நாங்க வந்து லாபம் சம்பாதிக்கலாம்னு பார்த்துட்டு, அப்படியே முடங்கிடும். பழசாயிடும் துணி. டெ டிசைன் மாறி போச்சுன்னா விக்க முடியாதுன்னு சொன்னேன் நானு. அப்ப இந்த நைட்டி வியாபாரி பார்த்துட்டே இருந்தாரு. சொல்லிட்டு, அ ஒரு நிமிஷம்னு கூப்பிட்டாரு. "என்னங்க நான் வேணா போய் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். புடிச்சத எடுத்துக்கிட்டோம். மீதி ரிட்டர்ன் பண்ணிடலாமா? எனக்கு அந்த மாரி சில கம்பெனிகள்ட்ட தருவாங்க எனக்கு. நான் எல்லாம் அந்த மாரி வாங்கி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எதுவும் கம்பெனி வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நான் கம்பெனிலாம் வச்சிருக்கல. நான் வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு. எல்லா கம்பெனிலயும் என்னென்ன தயார் பண்ணாலும் பார்த்து வச்சிருப்பேன். கடைகள்ல போம்போது அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து குடுப்பேன்னு சொன்னாரு.
அப்போ மிச்சம் நீங்க எடுத்துக்கலான்னு கேட்டேன். எடுத்துக்கன்னு சொன்னா, அவங்க டீச்சர்ஸ் ஆர்வமாயிட்டாங்க. சரி இந்த மாரி கொண்டு வர சொல்லுங்கன்னாங்க. அவரு என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு தரட்டுமான்னு கேட்டேன் நானு. அவரு என்ன சொன்னாரு, "டீச்சர் எத்தன மணிக்கு ஸ்கூல் விடுவீங்க நீங்க வருவீங்க?" நான் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துருவேன்னாங்க. அப்ப சாயந்திரமா குடுத்துறேன் நானு அப்படின்னாரு. "என்னம்மா இந்த மாரி சொல்றீங்கன்னு?" கேட்டேன் நானு. "இல்ல, இல்ல. நான் போயிட்டு நானு விலாசம் எடுத்துட்டு வரதுக்கு ட்ரெயின்ல போறேன், ட்ரெயின்ல வரப்போறேன். எனக்கு அங்க ஒரு 1 மணி நேரம் தான் வேலை. எடுத்துட்டு வரேன் எனக்கு தெரியும் எனக்கு. இவன் கேல்குலேட் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னாரு. சரி போங்கன்னேன். சாயந்தரம் வந்து ஒரு 24, 28 பீஸ் என்னமோ கொண்டு வந்தாரு. ஒரு 2 பண்டல் கொண்டாந்துட்டாரு. டீச்சர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 6 பீஸ் செலக்ட் பண்ணாங்க. 8 பீஸ் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இவரு என்ன பண்ணாரு, இப்ப அப்படியே இன்னொன்னு அதெல்லாம் எந்த கலர் எடுத்து பாருங்க, அந்த கலர் எடுத்து பாருங்கன்னு காட்ட ஆரம்பிச்சாரு. காட்ட ஆரம்பிச்சா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபங்ஷன தாண்டி இன்னும் ஒரு 4 பீஸ் அவங்க எடுத்தாங்க. வீட்ல உள்ளவங்களுக்கு அந்த வீட்ல அந்த பாப்பாவுக்கு எடுக்கலாம், இந்த பாப்பாவுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பீஸ் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க கேட்டது வந்து ஒரு 6. இவரு வித்தது வந்து 11 பீஸ் அங்க. இவரே தான் கூட இருந்து சேல்ஸ் பண்ணாரு அந்த இடத்துல. பண்ணி முடிச்சோன்ன, மிச்சம் என்ன சொன்னாரு, "டீச்சர் உங்க ஸ்கூல்ல வேற யாருக்கும் வேணா கூட சொல்லுங்க. இங்க இந்த ஸ்டாக் இருக்குது." அப்படின்னு சொன்னாரு. "ஸ்டாக்லாம் இருக்காதுங்கன்னு" நான் சொன்னேன். அப்ப என்ன சொன்னாருன்னா, "இல்ல 1 வாரம் டைம் இருக்கட்டும். அது 1 வாரம் பொறுத்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1 வாரம் இருக்கட்டும்னு" சொன்னாரு. அப்படியான்னு சொல்லிட்டு, சரி வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க டீச்சருங்க போனாங்க. மறுநாள் இன்னும் 2, 3 பேர கூட்டு வந்தாங்க. அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸ் ஆயிப்போச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, "15 பீஸ் ஆயிப்போச்சு. உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். மீதி 15 பீஸ நீங்க வித்துருங்கன்னு பாருங்க. எப்படி இருந்தாலும் டீச்சருங்க 1 போன 1 ஆடு வரதான் செய்வாங்க. வித்துறோம்ன்னாரு." அவர் சொன்ன மாரியே வந்து விக்க ஆரம்பிச்சுச்சு. அவர் என்ன பண்ணாரு, அதுலருந்து ரெகுலரா ஆயிட்டாரு நம்மட்ட. அவரு எனக்கு யாருன்னே தெரியாது. அவரா வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன வந்து வந்து பார்த்து பார்த்துட்டு, கடையில உட்கார்ந்துருப்பாரு. பையனா உட்கார்ந்திருப்பாரு. என்ன வாண்டட் இருக்குன்னு இந்த கஸ்டமர் மிஸ் ஆகுறான்னு பார்ப்பாரு. அத உடனே சப்ளை பண்ணுவாரு. உடனே அன்னன்னைக்கே குடுத்துருவாரு. இப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள் நைட்டி வியாபாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி வந்து ஃப்ராக் ஐட்டம் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆள காணோம் அவர. அதுக்கப்புறம் சென்னையில ஒரு நாள் மீட் பண்ணேன் அவர. என்ன பண்றீங்கன்னேன். நான் வந்து இந்த செப்பல் ஹோல்சேல்ல சேர்ந்துட்டேன். அத சப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னாரு. ஏன் இத விட்டீங்கன்னு கேட்டேன். இல்ல, இல்ல அது வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்ப எனக்கு செப்பல்லாம் இப்ப ரெகுலர் ஆயிடுச்சு எல்லாமே. செப்பல், ஷூஸ்லாம் அதனால அத எடுத்துட்டு இருக்கேன்னாரு. சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விறுவிறுப்பா இருந்தாரு. அங்கங்க சப்ளை பண்ணிட்டே இருந்தாரு. நான் சென்னை வரும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் எங்கேயாவது பார்த்துருவோம். என்ன பஜாருக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கம்பெனி பார்த்துட்டேன். அந்த கம்பெனிக்கு வந்து ஃபுட் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன்னாரு. "என்ன ஃபுட் சப்ளை பண்றீங்க?" அப்படின்னேன். அவனுக்கு வந்து அந்த கம்பெனில வந்து எப்படியும் 100 பேர் ஸ்டாஃப் இருக்கானுங்க. நான் வந்து ப பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தரேன். லஞ்ச் ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஏதாவது கேட்டாங்கன்னா, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, நான் பிரியாணி சப்ளை பண்றேன்னாரு. எப்படி ஐடியா கிடைச்சது என்கிட்ட. இது மாரி போகும்போது நான்வெஜ் செய்யணும்லாம் கேட்டாங்க. நான் பிரியாணி ஒரு மாஸ்டர் ஒருத்தர புடிச்சுட்டேன். அது சப்ளை பண்றேன்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கடை ஒண்ணு வச்சாரு. கடை வைக்க போகும்போது என்ன பண்ணாரு, அவங்க வந்து பக்கத்துல பிரியாணி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, வேற ஒரு டிஃபன் கடை போட்டாரு. வடை, பஜ்ஜி, டீ அது மாரி போட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, எனக்கு வந்து பிரியாணி தான் செட் ஆகும்ன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அங்கருந்து விலகி அந்த கடைய விட்டுட்டு, வேற இடத்துல போய் மறுபடியும் பிரியாணி வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் பிரியாணிய விட, அந்த வண்டிகள்ல சூப் வச்சு பண்றத பார்த்தா பயங்கரமா இருக்குது. வெஜிடபிள் சூப்பு, அப்புறம் நான் அந்த மாரி வந்து மூலிகை சூப்பு, இதெல்லாம் போட்டோம்னா, காலையில வந்து மூலிகை சூப்பு, சாயங்காலத்துல வந்து இந்த மாரி நான்வெஜ் சூப்பு, இந்த மாரி 2 பிரான்ச்சா போட்டு பண்ணலாம்னு இருக்கிறேன். அந்த பிரியாணி விட்டேன்னாரு. இப்படி வந்து ரொம்ப வேகமானவரு, அறிவானவரு, தெளிவு தான் அவர்ட்ட இல்ல. தெளிவு இல்லாதவர் தான் அவரு. அறிவானவரு, சீக்கிரமா அதாவது உழைக்க ரொம்ப ஆர்வம் உடையவரு. அப்போ ஒருத்தன் வந்து அறிவாளியா இருக்கணும். உழைக்கக்கூடிய ஆர்வம் உடையவனா இருக்கணும். அவரோட பணம் இல்லாட்டி பரவால்ல. இந்த மாரி அவர் எல்லா இடத்துலயும் லிங்க் வச்சனால கொண்டு வந்து குடுத்துட்டு கொண்டு போய் திருப்பி குடுக்குற அளவுக்கு அவரோட கெப்பாசிட்டி இருந்ததுனால, அவருக்கு முதலீடு இல்லாமயே தொழில் நடந்துச்சு. அப்ப இன்னொருத்தர் கூட போய் ஜாயின் பண்ணி ஒரு தொழில்ல போய் சேர்ந்தாரு. ஒரு 3, 4 மாசம் இந்த தொழில அவங்க கத்துக்கிட்டு பார்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ண இவரு வந்து இந்த மாரி அப்பப்போ ஐடியா மாத்தலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவரும் வேணாம், தொழிலும் வேணான்ட்டு எடுத்துட்டு இவர அனுப்பிச்சு விட்டாங்க. வேணாம்னு சொல்லிட்டு. அப்ப இவர் பார்ட்னர் தான் போட்டாங்க அவங்க. ஆனா இவரு வந்து மறுபடியும் இந்த மாரி பண்ணா அந்த மாரி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவரு வந்து ஐடியாக்கள் மாத்தனால, அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த தொழில் புதுசு. அதனால எங்களுக்கு வேணாம். நீங்க வேணா வச்சுருந்தா வச்சுக்கங்க 2 குளோஸ் பண்ணலாம்னு சொன்னோம். இல்ல எனக்கெல்லாம் பணம் இல்லன்னாலும் நீங்க அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி ஒரு 30 வருஷமா நான் அவர பார்க்குறேன். அவர் வந்து அதே மாரி வந்து நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, இந்த இப்படியே பார்த்துட்டு, அவருக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்புகள் குடுப்பாரு. அது சரியான குறிப்பு குடுப்பாரு. அதாவது தப்பா ஒண்ணும் சும்மா வந்து இப்படிலாம் அவன் தோராயமாலாம் சொல்ல மாட்டாரு. அவர் குடுக்குற விஷயங்கள்ல அர்த்தங்கள் இருக்கும், தெளிவு இருக்கும். அப்படி ஒரு நபர் அவரு. ஒரு இலக்கியத்த பத்தி பேசியிருக்கிறோம்னு சொன்னா, அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து கவனிச்சிட்டே இருப்பாரு. இது அந்த மீட்டிங்ல அப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாரு. எங்கேயாவது பார்த்திருப்பாரு, அத கொண்டாந்து குடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர். நான் சொன்னேன், "நீங்க ஒரே தொழில ஒழுங்கா பண்ணீங்கன்னா, உங்களுடைய திறமைக்கும், உழைப்புக்கும் வந்து எனக்கு எங்கேயோ போயிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் செயல்படாம இருக்கிறீங்களே!" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி ஒரு நபர் மனம் மாறிக்கொண்டே இருப்பாரேயானால், ஒரு தெளிவற்ற சிந்தனையின் காரணமாக அவர் தன்னுடைய அறிவையும்,
ஆற்றலையும் வாழ்நாளையும் வீணாக்குவாரே ஆனால் அவருக்கான ஒரு மருந்தை தான் இன்றைக்கு டாக்டர் பேட்ச் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்கிறார். இப்படி வந்து அவங்க வந்து ஒரு புகழின் உச்சிக்கு போகணும்னு ஆசை உடையவர்களா இருப்பாங்க. வெற்றியின் உச்சியை தொட வேண்டும் அப்படின்ற ஆசை உடையவர்களா இருப்பாங்க. ஆனால் அவர்கள் வந்து தெளிவற்ற மனநிலையின் காரணமாக எந்த ஒரு தொழிலையும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இயல்பினர் அல்லாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு இவருக்கு வந்து என்னன்னு சொன்னா முடியாது, எதையுமே இயலாமை, நம்மளால முடியாது, இது முடியாது, அதுக்குள்ள போயிடலாம். ஏன்னா இது வேணாம், நமக்கு இது செட் ஆகாது, நம்முடைய அறிவுக்கு செட் ஆகாது, நம்முடைய நேச்சருக்கு செட் ஆகாது, இப்படின்னே பார்த்து பார்த்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இயல்பினர் இவரு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன மருந்தை தரலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். மனசுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும் இவங்கள்ட்ட. என்ன விஷயம்? ஆசை, அதிகமான ஆசை, தீவிரமான ஆசை இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுதல் இருக்கும், அடுத்தவங்களை பார்த்து வெறுக்கக்கூடிய இருக்கும். இவனுக்கு என்ன திறமை இருக்குது, முன்னேறிட்டு இருக்கான், இவன் இப்படி போயிட்டு இருக்கிறானே, நம்ம எல்லாம் இவ்வளவு நாலேஜ் வச்சு சும்மா இருக்கிறோமே அப்படின்ற உணர்வுகள் இவனுக்குள்ள தாக்கிட்டே இருக்கும். தாக்க தாக்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கேட்கும். இவங்க பராமப்படுறாங்க தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் யாரு பக்கத்துல இருப்பாங்க, இவங்க நம்மளை வெறுத்து பேசாரு அப்படின்னு சொன்னா யார் பக்கத்துல இருப்பாங்க? இந்த வெறுப்பும் பொறாமையும் இவங்களுக்குள்ள வந்து ஆட்டி படைக்கும். ஏன்னு சொன்னா இவங்க அதிகமான ஆற்றல் என்ன பண்ணணும்னு சொன்னா நம்மளோட இவங்க இன்ஃபீரியர் தான், எல்லாமே நம்மளோட கீழே உள்ளவங்க தான். இவங்க நம்மளோட அறிவு கம்மியா உள்ளவங்க, இவங்க நம்மளோட நாலேஜ் கம்மியா உள்ளவங்க, நம்மளோட உழைப்பு கம்மியா உள்ளவங்க, நம்ம வந்து எல்லாத்தோட ஜாஸ்தியா இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து இவங்க எப்படி முன்னேறாங்க, இப்படி வந்து முன்னேற முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்கள பத்தி பேசிட்டு போவாரு. இவர் தன்னை பத்தி சிந்திக்கிறதை விட்டுட்டு அவங்கள பத்தி பேச போகும்போது அந்த நட்புகளும் வந்து இவரை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்ப தனிமை உணர்வுக்குள்ள மாட்டிக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள வந்துருவாரு. 7 உணர்வினர்களை வந்து அறிமுகம் செய்கின்றார் டாக்டர் பேட்ச் அவர்கள். 7, அதாவது உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் 7 கேட்டகரிக்குள்ள 7 பாக்ஸ்குள்ள அடைக்கிறாரு. அதுல வந்து நம்ம வந்து 5 பாக்ஸ் பார்த்திருக்கிறோம். 6வது பாக்ஸ் இந்த பாக்ஸ். இது என்னன்னு சொன்னா நிச்சயமற்ற மனநிலை உடையவர்கள் அப்படி தலைப்பு கீழே கொண்டு வராரு. இந்த மாதிரி இது மாதிரி நிச்சயமா ஒரு அன்சர்டன்டி, நிச்சயம் இல்லாத ஒரு மனநிலை உடையவர்கள், மாறிக்கொண்டே இருப்பார்கள். மாற்றங்கள் தான் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையா இருக்குமே ஒழிய அதில் வந்து எங்கேயுமே வந்து புல் ஸ்டாப் இல்லை. அப்போ வந்து வண்டி எங்க போதோ, இன்னைக்கு கன்னியாகுமரி வண்டியில் ஏறுவாங்க, திடீர்னு இறங்கிட்டு இந்த பக்கம் நான் வந்து கோயம்புத்தூர் போற வண்டியில் ஏறுவாங்க, அங்கேருந்து இறங்கிட்டு நான் வந்து இந்த பக்கம் சென்னை போற வண்டியில் வரேன்னு வருவாங்க. அதனால எந்த பயனும் இருக்காது. இவங்களுடைய பயணத்தினுடைய வெற்றியை வந்து இவருடைய இலக்கை அடையவே முடியாது இவங்களால. அப்படிப்பட்ட ஈடுபடவர்களுக்கு டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வைல்டு ஓட், WILD, வைல்டு, OAT, ஓட், வைல்டு ஓட் அப்படி ஒரு மருந்து அறிமுகம் செய்யறாரு. இந்த வைல்டு ஓட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க சேனலைஸ் பண்ணி கொடுக்குது. ரெல்வான் பேசிட்டு இருக்கிறாரு நம்மளோட சேர்ந்து. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இந்த தண்ணியை இறைச்சி இறைச்சி ஒரு ஊத்திட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆனா ஒரு ஆற்றல் மிக்க ஒருவர். தண்ணி இறைக்க வேண்டியது ஊத்த வேண்டியது எங்க ஊத்துறோம் தெரியாது. அவர் காவா கட்டி தோட்டத்துல அந்த பாத்திக்கு அனுப்பணும், இந்த பாத்திக்கு போகணும், அந்த பாத்திக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு பிளான் இல்லாம நான் 100 வாழ் தண்ணி இறைச்சிட்டேன், 500 வாழ் தண்ணி இறைச்சிட்டேன். இன்னைக்கு என்ன மாதிரி யாரும் இறைக்க முடியாது. அப்படி இறைச்சிட்டே இருப்பார். அவளுடைய எந்த தோட்டத்துக்கு போகணும், தண்ணி எவ்வளவு போகணும், அந்த காவாவுடைய அகலம் எவ்வளவு வச்சு தண்ணியை வந்து ஆழப்படுத்தி வச்சா இந்த தண்ணி அங்க போய் சேரும், இப்படியே ஒரு திட்டமிடாம தண்ணி இறைச்சி ஊத்துறதுல ஒரு வலிமையானவர். இவர் வந்து வேலை செய்யறதுக்கு யோசிக்க மாட்டாரு. அதே மாதிரி வந்து ஒரு திட்டமிட்டா அது வந்து வந்து தெரியும் இவருக்கு இது வெற்றி அடைய முடியுமே. ஆனா என்ன பண்ணாரு, போயிட்டே இருப்பாரு, திரும்ப அது திட்டமிடுவார், போய் முழுசா போய் சேரவே மாட்டார். இது விட்டு எல்லாமே இவருக்கு புரியும். திறமசாலி, அறிவாளி, ஆற்றல் மிக்கவர், ஆனால் அதில் தெளிவில்லாதவர். இப்படி ஒரு மனநிலை ஒருத்தர் இருக்குமானால் இவர்களை வந்து பார்க்கக்கூடியவர்கள் வந்து எப்படிப்பட்ட இயல்பெல்லாம் இருப்பார். யார் யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் அடங்குறாங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய வேலையில திருப்தி அடைய மாட்டார், வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பார். கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கறதுல மாத்திட்டே இருப்பார், பொண்ணு செலக்ட் பண்ண மாட்டார். அதே மாதிரி ஒரு படிப்பை வந்து இன்னைக்கு வந்து லிட்ரேச்சர் எடுக்கிறாரு, நாளைக்கு வந்து ஹிஸ்டரி எடுப்பாரு, அப்புறம் சயின்ஸ் எடுக்கணும்னு போவாரு. இப்படி வந்து தொழிலை படிப்பை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர். வேலைகளை, தொழிலை, அந்த துணையை தேர்ந்தெடுப்பதில் மாற்றிக்கொண்டே இருந்து ஒரு நிலையான ஒரு முடிவு எட்டாத ஒரு நிலைக்கு போகக்கூடிய இத்தகைய மனநோயாளிகளை மீட்டுக் கொண்டு வந்து சமமான அவர்களை மனதின் செயல்பாடுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த மனதை ஒழுங்குபடுத்தி அவருக்குள்ள இந்த மருந்தை கொடுப்பதற்கு நமக்கு அவர் சரியாக நம்மளோட கோபம் வந்துட்டாருன்னு சொன்னால் இந்த மருந்தை அவர் பயன்படுத்த ஆரம்பித்தால் என்ன நடக்கும் சொன்னா அவருடைய அறிவாற்றல் காவா கட்டி
கண்ணி இறைச்சி ஊற்றினா எந்த பாத்திக்கு போய் சேருமோ அப்படி போய் சேரக்கூடிய அளவிற்கு வெற்றிகரமான ஒரு இடத்தை தொடுவதற்கான வாய்ப்பை இவர் பெறுவார் இந்த நோயாளி. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய இந்த வைல்டு ஓட் அப்படின்ற மருந்தை டாக்டர் பேட்ச் அவர்கள் அறிமுகம் செய்வதன் மூலமாக இன்றும் நம்மோடு பேட்ச் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். 100 வருடங்கள் தாண்டியாச்சு, 150 வருஷம் தாண்டியாச்சு. இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம இதை கொடுத்து பார்க்க போகும்போது நாம் வந்து அவர்களையும் நம்மளோடு சேர்த்து கைகோர்த்து வெற்றி பாதையை நோக்கி நடப்பதற்கு இந்த வைல்டு ஓட் நிச்சயமாக பயன்படும் என்பதுதான் மனதின் செயல்பாடுகளோட இன்றைய சப்ஜெக்ட். இதை மனதோடு பேசுவோம் அப்படின்றது உங்கள் மனதோடு பேசப்பட்ட செய்தி, என்றும் பேசப்படுகின்ற செய்தி. அடுத்தது இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையோடு இணைவோம்ல வந்து எப்படி நம்ம வந்து அக்குபங்க்சர் பயன்படுகிறதுன்றதை பத்தி பேசிட்டு வரோம். 4வது தலைப்பு அக்குபங்க்சர் சப்ஜெக்ட். எதுக்காக, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்க போகும்போது எங்க ஆரம்பிச்சோம், நம்ம ஒரு குழந்தை உருவாவதற்கு முன்பாகவே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பெறக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக பெறப்படுகிறது. அதன் காரணமாக அவர்கள் வந்து நல்ல அறிவான, ஆரோக்கியமான, ஆற்றல் நிறைந்த அழகான குழந்தையாக பிறந்து வளர்ந்து வாழ்வியலின் வெற்றியை எட்டுவதற்கு அந்த பெற்றோர்களோ அல்லது பெற்றோர் ஆகக்கூடியவர்களோ மணமக்களோ இல்லை குழந்தையின்மையின் காரணமாக அவங்க வந்து தேடுதல் இருக்கக்கூடியவர்களோ அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற பெற்றோரோ பாதுகாவலரோ ஒவ்வொருவரும் பார்த்து பயன்படுத்தி பிறருக்கு பயன்பாடுகளை வழிகாட்டக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. இதுல ஒவ்வொரு இடத்தையும் அழுத்தம் தரும்போது உடம்புக்குள்ள எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி வரப்போகும்போது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்குள்ள பார்த்துட்டு இருந்தோம். இந்த தைராய்டு பேராதைராய்டு கிளாண்டுக்குள்ள ப்ரெஸ் பண்ண போகும்போது அது ஹார்ட் நுரையீரல் ரெண்டுக்கும், அதாவது ஹார்ட்னா இதயம், நுரையீரல்னா லங்ஸ். ஒன்று தமிழ்ல சொல்லிட்டோம், இங்கிலீஷ் சொல்லிட்டோம். இந்த ரெண்டுக்கும் வந்து அந்த ஆற்றலை நிரப்பி அவனை வந்து சீராக்கக்கூடிய விஷயத்தை தான் போன வாரம் பார்த்தோம். தைராய்டு பேராதைராய்டுக்கு இந்த புள்ளிகளை பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இன்னைக்கு இன்னொரு பகுதி, இந்த விரல் நம்முடைய இயற்கை நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் இருக்கு இல்லையா, சித்த மருத்துவம், யோகக்கலை, வர்மக்கலை, இது எல்லாத்திலையும் வந்து இது 5 மூலப்பொருட்கள். இந்த மூலப்பொருள் வந்து வாயு, காற்றினுடைய மூலக்கூறு. சரி, இந்த இடத்த நம்ம வந்து இந்த விரலை வந்து எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்வது, இதுதான் இந்த சப்ஜெக்ட். இது வந்து அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் பெருங்குடல் சக்தி நாளம், லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன். இது இந்த மெரிடியன் ரூட்ல தான் வந்து இந்த பகுதி ஃபுல்லாவே, இந்த விரல் ஃபுல்லாவே அதுக்கான ரூட் தான். இந்த விரலுடைய தொடர்ச்சியில வந்து இந்த பள்ளத்திற்குள் பதுங்கி இருக்கிறது ஒரு புள்ளி. போன வாரம் அட்ரினல் புள்ளி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அட்ரினல் புள்ளி எப்படியெல்லாம் வந்து கிட்னியோடு சேர்ந்து வேலை செய்யுது. வரி வரியாய் மேகங்கள் வான் முழுக்க நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்பிருக்கும் மணிமுகல்கள் எத்தனையோ அப்படின்ற கவியரசருடைய வார்த்தைகளை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் இந்த புள்ளி எப்படி காற்றோடும் மனதோடு நம்ம மரத்தோடும் உரசுகிறது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இந்த பகுதி, இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் ஆகாயம் தொடர்பான விரல். சரி, இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இது எதை நோக்கி போகுது, இந்த ஹார்ட் பிரெயினை நோக்கி போகுது. உடம்புல பிரெயின் எங்க இருக்குது, மேல் பக்கம் தலைப்பகுதிக்குள்ள இருக்குது, குளிர்ந்த பகுதி. குளிர்ந்த பகுதி மேல் பகுதி. இப்போ குளிர்ந்த பகுதி மேல் பகுதின்னு என்ன, மூளை எப்படி இருக்கும், மூளை எப்படி இருக்கணும்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு பெட்டிக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு கூல் ஸ்டோரேஜ். இந்த மண்டைன்றது வந்து மண்ணில் செஞ்ச ஒரு டை. அப்போ மண்ணுக்குள்ள செஞ்சோம்னா மண்ணுக்குள்ள தண்ணி வச்சு என்ன ஆகும், சில்லுன்னு ஆகும். இப்போ மூளை வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அது ஹீட் ஆகக்கூடாது, ஹீட் ஆன டென்ஷன். அப்போ அந்த குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. நம்ம உலகத்துல குளிர்ச்சி எங்க போய் தேடி போவோம், ஹில் ஸ்டேஷன்ஸ், ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி, இப்படி அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி போவோம். அப்போ மேல உயரமா போக 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 என்ன ஆகும், நமக்கு குளிர்ச்சியான ஒரு காற்று நமக்கு கிடைக்குது. அது நமக்கு ஆரோக்கியத்திற்கு அற்புதமா தேவைப்படுது. ஹீட் உடம்புக்காரவங்க கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தணும். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நம்ம வந்து சம்மர் சீசன்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் போயிட்டு தான் இருக்கிறோம், டூர் போறோம். அப்போ அதே மாதிரி நம்ம வசிக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் குளிர்ந்த பகுதி எதுனா உயர்ந்த மலைப்பகுதிகள் அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புக்குள்ள குளிர்ந்த பகுதி எதுன்னு சொன்னா இந்த மண்டை. இந்த மண்டை வந்து சூடாக கூடாது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆகாயம் தொடர்பானது. எல்லாம் இருக்கிற விரலையே பெருசு. ஏன்னா வானை நோக்கி, விண்ணை நோக்கி பயணம் செய்யக்கூடியது, ஹைட்டா இருக்கக்கூடிய இடம் இது. அதனாலதான் இதுல வந்து இந்த விரல் ஆகாயம் தொடர்பானதுன்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு ரூட்டு.
இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா கல்லீரலோட கனெக்ட் ஆகுது. அப்ப பெரிகார்டியம் எங்க இருக்குது? பெரிகார்டியம்னா என்ன அப்படின்னா இதயத்தினுடைய ஒரு உறை. அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு பெரிகார்டியம். இன்னர் பார்ட் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு மயோகார்டியம். அது வேணாம் நமக்கு. இந்த பெரிகார்டியம் சேனல், இந்த பெரிகார்டியம் இதயத்துடைய மேற்பக்க சுவர். இதயம் சூடாகி விடாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உரைதான் பெரிகார்டியம். இதய உரை, அதுக்கு பேர் தமிழ்ல. இந்த இதய உரைக்கான பகுதி இது. இந்த இதய உரை எங்க இருக்குது? நெஞ்சினுடைய நடுப்பகுதியில் இருக்குது. செஸ்ட்ல, செஸ்டுடைய சென்டர் பார்ட்ல இருக்குது. இங்க நாளமில்லா சுரப்பிகள்ல ஒரு சுரப்பி இங்கே இருக்குது. அந்த சுரப்பிக்கு பேரு தைமஸ். இந்த தைமஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அது வந்து கருவிலேயே உற்பத்தி ஆயிடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே வளர ஆரம்பிக்கும். இவனுக்கு தேவையான வளர்ச்சி எல்லாம் அது வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கறது தான் அவனுடைய ஒர்க்கு. எதனுடைய ஒர்க்கு? தைமஸுடைய ஒர்க்கு. அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து, குழந்தை பிறந்ததுல இருந்து அவன் வந்து பியூபர்ட்டி, அதாவது பருவ வயசை தொடும் வரைக்கும் அந்த உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றலின் ஒரு அங்கமாக இந்த தைமஸ் வேலை செய்யுது. நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூன் சிஸ்டத்தினுடைய பார்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் அங்க வேலை செய்யுது இந்த தைமஸ் என்ற ஒரு கிளாண்டு, சுரப்பி. எப்போ வரைக்கும்? பியூபர்ட்டி, ஒரு பெண் குழந்தை பூ பெய்தும் காலம் வரையிலும். ஒரு ஆம்பளை பையன் அவனை வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்றது வரைக்கும் 13 வயசுல அவனுக்கு பருவ மாறுதல்கள் ஏற்படும். அது வரைக்கும் 13ஓ 14ஓ அவ்வளவுதான். இந்த டீன் தொடக்கத்துல அது வரைக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா அப்படியே டிசப்பியர் ஆகி உள்ள கரைஞ்சு போயிடும். அப்போ அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, விதை போட்டால் உள்ள விதை இருக்காது. செடி முளைச்சோன்னா விதை என்ன ஆகும்? டிசப்பியர் ஆயிடும். அப்ப இது மரம் சார்ந்தது. மரம் எங்க அதிகமா இருக்குதோ அங்க காற்று, குளிர்ந்த காற்று நமக்கு கிடைக்கும். இது மரம் மாதிரி உயர்ந்த ஒரு நிலப்பகுதி. இது வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய வழி. இது உயர்ந்த மேல போகக்கூடிய வழி. இது ஹார்ட்டை கவர் பண்ணி கூலிங்லாம் பேசியிருந்தோம் இல்லையா? இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் தொட போகும்போது இந்த பகுதியில குளிர்ச்சி ஏற்படுத்துது. குளிர்ச்சி ஏற்படுத்த போகும்போது அந்த குழந்தை வளர்ச்சியில வந்து இது மிக மிக முக்கியமான பங்கு. அந்த குழந்தைக்கு சளி பிடிக்காம, பேதி ஆகாம, கொடுக்குற பால் ஜீரணம் ஆகக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி. இப்படி வளர்றது அளவா வளரணுமா, இல்லை கூடுதலாக வளரணுமா, குறுகி வளரணுமா, இப்படி வளர்றது, இது எல்லாத்துக்கும் தீர்மானம் இருக்கு. இது சப்போர்ட் பண்றது. இப்படியெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இப்படி வந்து பண்ண போகும்போது இந்த பகுதி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் 13 வயசுக்கு அப்புறம் காணாம போயிடும். அப்போ மற்ற பகுதிகள், இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு மற்ற பகுதிகள் நிறைய இருக்குது இல்லையா, அவங்க எடுத்துக்குவாங்க. இதுல ஒயிட் பிளட் செல்ஸ், வெள்ளை அணுக்கள் உற்பத்தி, அதுக்கும் இது முக்கியமான பங்களிப்பு இருக்குது. இதோட இடம் இது நெஞ்சு பகுதி. நெஞ்சு பகுதியும் கூலா இருக்கணும். நெஞ்சு பகுதியில் எரிச்சலோ ஹீட்டோ ஆயிட்டால் அவன் இதயம் பழுதடைஞ்சிட்டு வருது, ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் வர ஆரம்பிச்சிருதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்தை கூல் பண்ண போகும்போது இந்த இடமும் கூலாயிடும். இந்த இடம் வந்து சூடாச்சுன்னா இந்த இடமும் சூடாயிடும். ஒரு டென்ஷன் ஆகிட்டா நமக்கு இங்கே சூடு மண்டையில் சூடு வந்துடும். சூடு வந்து நெஞ்செரிச்சல் வந்துடும். நெஞ்செரிச்சல் வந்துடும், ஹார்ட்டு செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிடும். அது ஹார்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம் நாளைக்கு. அது போய் அவசர நிலையை கொண்டு போய் அவங்க ஐசியூ கொண்டு போய் அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இதை கூலாக வச்சுக்கக்கூடிய ஒர்க்கு யாருடைய ஒர்க்கு? தைமஸோட ஒர்க்கு. 13 வயசுக்கு அப்புறம் அதை வந்து நான் விடைபெறுகிறேன். விதைக்கு இங்கே இடமில்லை, மரம் வளர்ந்து விட்டது, மரம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. ஏன்னா மரத்துல வந்து ஏகப்பட்ட விதைகள் இருக்குது, கோடானும் கோடி விதைகள் இருக்குது. நான் எனக்கு தனி வேலை கிடையாதுன்னு விடைக்கு போகுது. இதுக்கு பேர் தைமஸ் சுரப்பி. இந்த தைமஸ் என்ற வார்த்தை எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா கிரேக்கர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரேக்கர்கள் கண்டுபிடிச்ச அந்த தைமஸ் வார்த்தை என்ன பேருன்னா ஆங்கர். ஆங்கர்னா என்னது? ஆங்கர்னா அவ்வளவுதான் அப்படின்ற, அதான் ஆங்கர், கோபம். கோபம்ன்ற வார்த்தை தான் தைமஸ். கோபத்தை ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தி இவன் டென்ஷன் ஆகிடாம இவனை பார்த்துக்கணும். வளரும் போது வளர்ந்துட்டான்னு சொன்னா மற்ற இடங்கள் பார்த்துக்கணும் உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு வழிவிட்டு ஒதுங்கக்கூடிய இந்த தைமசுடைய சுரப்பிக்கான இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது நம்மளுடைய உடம்புல நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி. இது இந்த கையில ரிஃப்ளெக்ஸாலஜி, பிரதிபலிப்பு புள்ளிகள் இந்த கையில இருக்க போகும்போது இது ஒரு பக்கம் மார்பு, இது ஒரு பக்கம் மார்பு. இந்த 2 மார்பு பகுதி, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மார்பு பகுதி, செஸ்ட் ஏரியா ஒரு பார்ட்டு. இந்த 2 பகுதிக்கும் சேர்ந்து இந்த மார்பு பகுதி, 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்துல தான் இந்த தைமஸ் பதுங்கி இருக்கிறது. இந்த தைமஸை கொடுக்க போகும்போது குழந்தையினுடைய வளர்ச்சியில இந்த சரியா வந்து ஒழுங்குபடுத்தி இந்த குழந்தை வந்து ஆரோக்கியமான வந்து ஹார்ட்டையும் பிரெயினையும் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய இந்த புள்ளியை வந்து
குழந்தை கருத்தரிப்பதற்கு முன்பாக அந்த கணவன் மனைவி 2 பேருமே இந்த பகுதியை அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலமாக இந்த நாளமில்லா சுரப்பினுடைய அடுத்த பகுதியை வந்து அவங்க வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு வர்றாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒழுங்குபடுத்திக்க போகும்போது, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அது சீரான ஒரு நிலைமையில தைமஸ் உருவாகும். அப்படி உருவாக போகும்போது, அந்த 13 வயசு வரைக்கும் சேஃப்டியா நோய் எதிர்ப்பாற்றல் மண்டலத்தில வந்து மிகப்பெரும் பங்களிப்பை ஏற்படுத்தி, அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளரச் செய்யும். அந்த மாரி வளர்ப்பதற்கு இந்த புள்ளியை பயன்படுத்துவதன் மூலமாக, நாம் என்ன பண்ணணும்? அந்த பெற்றோர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆற்றல் மிக்க குழந்தைகளாக மட்டுமல்ல, ஆரோக்கியத்தின் ஆணிவேரை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டம் அப்படின்ற பகுதியில வந்து பலமான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு, அடையாளத்தை பெற்றுக்கொண்டு, தனக்குள் ஒரு கவசத்தை போர்த்திக் கொண்டு, பூட்டிக்கொண்டு வளர ஆரம்பிக்கும். வளரப் போகும்போது அவனுக்கு வந்து இந்த மாரி வைரஸ் தொற்று, பாக்டீரியாக்கள் வருது, உணவு ஒத்துக்கல, இந்த மாரி இந்த சீசன் ஒத்துக்கல, இந்த கிளைமேட் ஒத்துக்கல, இந்த மாதிரிலாம் வந்து தொல்லைகள் பிற்காலத்து குழந்தைகளுக்கு ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த பகுதி அந்த புதிய மணமக்களுக்கு, மணமக்கள் ஆகக்கூடியவங்களுக்கு அல்லது குழந்தையின் மேலுக்கு இனி இப்பதான் வந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான புள்ளி. இதற்கு இன்னொரு புள்ளி அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஒவ்வொரு புள்ளியா பார்க்க போகும்போது, டோட்டலியா இந்த கணவனோ, மனைவியோ அல்லது திருமணம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஆணோ, பெண்ணோ இதை இப்பொழுதிருந்தே பயன்படுத்தினான்னு சொன்னா, 6 மாசம் தொடர்ச்சியாக இத பயன்படுத்திட்டே வரப்போகும்போது, அதுக்கப்புறமாக வந்து கருத்தரித்தார்களே ஆனால், பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்திலிருந்து வந்து ஆற்றல் மிக்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பை இதன் மூலமா பெறலாம். இன்னொரு அடுத்த பகுதியில வந்து இன்னும் வேற என்ன பண்ணலான்றதை நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். வருகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.